வணக்கம். நான் தமிழன்பன். இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் கதாநாயகனாக நடித்திருக்கும் வணங்கான் திரைப்படம் நேற்று வெளியாகி இருக்கிறது. அந்த படம் எப்படி இருக்கிறது, என்ன சொல்கிறது என்று கொஞ்சம் பார்க்கலாம். அந்த படம் கன்னியாகுமரியை கதைக்களமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் கதாநாயகன் அருண் விஜய் இதுவரை அவரை திரையில் பார்த்ததுக்கு முற்றிலும் மாறான ஒரு தோற்றத்திலே வரும்போதே ஒரு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி வருகிறார், தோற்றத்தில் இருக்கிறார். அவர் அந்த மாவட்டத்தில், அந்த கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட வேலை என்று இல்லாமல் கிடைத்த வேலையை செய்து கொண்டு இருப்பவராக காட்டுகிறார்கள். ஒரு நேரம் அந்த படகு போக்குவரத்தில் படகில் வருபவர்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறார். இன்னொரு நேரம் மீனவர்களோடு போய் மீனவர்களுடைய வலைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அவருடைய அறிமுக காட்சியிலேயே ஒரு பெரிய கிணற்றில் தூர் அழுபவர் போல காட்டுகிறார்கள். இப்படி கிடைக்கிற வேலையை செய்து கொண்டிருப்பவராக முதலில் இருக்கும் அவர். அடுத்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் தங்கி இருக்கும் விடுதியில், இல்லத்தில், அவர்களை பராமரிக்கும் ஒரு இல்லத்தில் பாதுகாவலராக, அதாவது வாட்ச்மேன் வேலைக்கு சேர்கிறார். அங்கு அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கும் குழந்தைகளோடு, அங்குள்ள பார்வையற்ற இளம் மாற்றுத்திறனாளி பெண்களோடு நல்லா அன்பாக பழகுகிறார். அவர்களில் ஒருவராகவே மாறுகிறார். இவரும் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதால் இயல்பாகவே ஒரு கூடுதல் ஒட்டுதல் இருக்கும். அவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தில் ஒரு தவறு நடக்கிறது. அந்த இல்லத்தில் ஒரு தவறு நடக்கிறது. அது என்ன தவறு என்றால், அந்த குழந்தைகள், அந்த இளம்பெண்கள், பார்வையற்ற இளம்பெண்கள் குளிப்பதை ஒரு 3 நபர்கள் வேடிக்கை பார்த்து விடுகிறார்கள். வேடிக்கை பார்ப்பதல்ல, திட்டமிட்டு அவர்கள் உள்ளே சென்று அவர்களை அந்த இளம்பெண்களுடைய குளிப்பதை பார்த்து ரசிக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த தகவல் அந்த பார்வையற்ற நிலையிலும் யாரோ இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அப்பெண்கள் வெளியில் வந்து விடுகிறார்கள். வெளியில் பதட்டமாக அழுது கொண்டு ஓடி வருகிற நேரத்தில் எதிரிலே வரும் அருண் விஜய் அவர்களை என்னவென்று கேட்க அவர்களுடைய மொழியிலேயே விளக்குகிறார்கள். இது நாங்கள் குளிக்கிற இடத்தில் ஆட்கள் இருக்கிறது போல் தெரிகிறது என்று. இவரும் போய் பார்க்கிறார். அங்கு 3 பேர் இருக்கிறார்கள். 2 பேர் ஒரு பக்கமும், இன்னொருவர் ஒரு பக்கமும், 2 திசைகளில் பிரிந்து போய்விடுகிறார்கள். முதலில் சென்ற 2 பேரையும் இவருக்கு நன்றாக அடையாளம் தெரிகிறது. அதனால் பின் அவர்களை துரத்தி கொண்டு போய் கடுமையாக உதைத்து கொலையே செய்து விடுகிறார். அந்த கொலை, அந்த இடத்தில் இடைவேளை வருகிறது. அந்த கொலை எப்படி செய்யப்படுகிறது என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. அந்த கொலைகள் பலவிதம். இதில் இருக்கிற கொலை பார்த்தவுடன் பதற வைக்கிறது, நடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு கொலை. இந்த இடத்தில் இடைவேளை விட்டு அடுத்து இனிமேல் தான் கதையே என்பது போல் இவர் காவல்துறையிடம் தப்பித்தாரா, அந்த 3வது நபர் என்ன செய்தார் என்பது 2ஆம் பாதியாக இருக்கிறது. இந்த இடத்தில் 2ஆம் பாதியில் இந்த கொலை தொடர்பான விசாரணை நடக்கும்போது இவரையும் அந்த இல்லத்தின் பாதுகாவலர் என்கிற அடிப்படையில் இவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். விசாரணைக்கு போனவர் நான் தான் அதை செய்தேன் என்று சொல்லிவிடுகிறார். சொன்னதும் காவல்துறைக்கே ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். இருந்தாலும் அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். நான் தான் செய்தேன் என்பதை ஒப்புக்கொள்ளும் அவர் எதனால் செய்தேன் என்பதை சொல்ல மறுக்கிறார். இதற்காக சிறப்பு விசாரணை அதிகாரியாக நடிகர் இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் நடித்திருக்கிறார். அவரும் மிகச்சிறப்பாக அந்த வேடத்துக்கு பொருத்தமாக நடித்திருக்கிறார். அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அவர் பல வகையில் மிரட்டல் விடுக்கிறார், என்னென்னவோ சொல்கிறார். என்ன சொன்னாலும் ஏன் கொலை செய்தேன் என்பதை சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து விடுகிறார். அவர் இதனால் அதிர்ச்சி அடைந்து இந்த காரணத்தினாலேயே அவருக்கு அந்த வழக்கில் பிணையும் கிடைத்து விடுகிறது. அவர் கொலை செய்தால் அதற்கான காரணம் சொல்லப்படவில்லை, இது சரியா தவறா என்பது தெரியாது என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவருக்கு பிணை கிடைக்கிறது. பிணையில் வெளிவந்தவர் அந்த 3வது நபரையும் பார்த்து விடுகிறார். 3வது நபரை பார்த்து துரத்தி கொண்டு போகும்போது அவர் தப்பி ஓடுகிறார். அதன் பின் அந்த 3வது நபர் இன்னொரு குற்றத்தையும் செய்கிறார். அந்த குற்றத்தில் பாதிக்கப்படும் ஒரு பெண் அவரை காட்டி கொடுக்கிறார், அருண் விஜயிடம் காட்டி கொடுக்கிறார், இவர்தான் அவரை என்று. அதன் பிறகு அவரையும் கொடூரமாக கொலை செய்வது போல் படம் முடிகிறது.
கொலை செய்கிறார். அதோடு அந்த அந்த மிக கொடூரமான ஒரு கொலையோட அந்த படம் அந்த இடம் நிறைவு பெறுகிறது. அதன் பின் இவர் ஏன் அந்த கொலை செய்தார் என்பதற்கான விடையை காவல்துறை அதிகாரி தேடி போகும்போது அவரே கண்டுபிடிக்கிறார். அவரே கண்டுபிடித்து விடுகிறார். இவருக்கு ஒரு அந்த விசாரணையின் ஒரு கட்டத்தில் அருண் விஜய்க்கு ஒரு அதிகப்படியான, அதாவது வழக்கத்துக்கு மாறாக அதிகப்படியான ஒரு மயக்க மருந்து கொடுத்து அந்த மயக்க நிலையில் அவரிடமிருந்து வருகிற சொல்லில் கிடைக்கிற குறிப்பில் இருந்து எதனால் அந்த கொலை நடந்தது என்பதை விசாரணை அதிகாரி சமுத்திரக்கனி கண்டுபிடித்து விடுகிறார். அதை அந்த நீதிபதியாக இயக்குனர் மிஸ்கின் நடித்திருக்கிறார். மிக நன்றாக நடித்து திரையரங்கில் கைதட்டல் பெறுகிற அளவுக்கு நடித்திருக்கிறார் அவர். அவரிடம் போகும்போது அவர் அந்த பார்த்து விட்டு, இப்ப இவ்வளவு சவாலான விஷயத்தில் நீ என்ன தீர்ப்பு சொல்ல போறன்னு பாக்குற, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்றார். அந்த தீர்ப்பு அருண் விஜய்க்கு சாதகமாக அமைகிறது. அதாவது குற்றவாளி செய்த குற்றத்திற்கான காரணம் என்னவென்று சொல்லப்படவில்லை. அது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மீது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்து விடுகிறோம் என்று விடுதலை செய்கிறார்கள். அது அருண் விஜய்க்கு சாதகமாக அமைகிறது. இந்த இடத்தில் அதன் பிறகு அந்த இடத்திலே படம் முடிந்திருக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சோகத்தோடு படத்தை முடித்திருக்கிறார் இயக்குனர் பாலா. அதாவது அருண் விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரே தங்கை, அந்த தங்கையும் சொந்த தங்கை இல்லை. 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலை புரட்டி போட்ட போது பெற்றோரை இழந்த ஒரு சிறு பெண்ணை இவரும் சிறுவர் தான் அப்போது கூட்டி சென்று வளர்க்கிறார். அவர் தான் அந்த தங்கை என்கிறார்கள். அந்த தங்கை ஒரு அண்ணன் இந்த கொலைகளை செய்து விட்டார், அதனால் அவரை தூக்கில் போட்டு விடுவாரோ என்று ஒரு தவறான முடிவெடுப்பது போல் படம் முடிந்து ஒரு மனம் கணக்க செய்கிற போது படம் முடிகிறது. இந்த படத்தில் கதாநாயகன் ஆக நடித்திருக்கும் அருண் விஜய் அவர்கள் ஒரு உயர்ந்த அறத்தோடு இருக்கிறார். ஒரு பொது பார்வையிலே ஒரு குளிப்பதை வேடிக்கை பார்ப்பதற்கு இவ்வளவு பெரிய கொடூர கொலைகளை செய்ய வேண்டுமா என்கிற சிந்தனை வரலாம். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பவரின் வழி எல்லோருக்கும் புரிந்து விடாது. நம்ம ரொம்ப இயல்பா இருக்கிறோம், நமக்கு எல்லாமே கிடைச்சிருது, நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், எல்லாமே நம்ம செஞ்சிடறோம். ஒரு நோயற்ற ஒரு முழுமையான உடல் வாய்க்கப்பட்டவர்கள் பெரிய பாக்கியசாலிகள் என்பதுதான் மாற்றுத்திறனாளிகளின் பார்வை. அந்த பார்வையில் இருந்து அவர்களே கண் தெரியாமல் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அவர்களுடைய உடலை ரசிப்பது போல் சில கயவர்கள் இருப்பதால் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை அதை கூட ஒரு பொது வழியில் அந்த தண்டனையை கொடுக்கிற அருண் விஜய், அந்த கொடூரமாக கொலை செய்கிற அருண் விஜய் பொது வழியில் இந்த காரணத்தை சொன்னால் அவர் மீது பரிவும் பாசமும் வரப்போகிறது. ஆனால் அவர் சொல்லவே மாட்டார், நான் சொல்ல மாட்டேன், அது அசிங்கம், அது அந்த பெண்களுக்கு தரக்குறைவாகிவிடும் அல்லது இழிவாகிவிடும் என்று மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அறத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த சிந்தனையோடு அதை மறைக்கிறார். மறைத்து எவ்வளவோ அடி வாங்குகிறார். அடி உதவி வாங்கி சித்திரவதைகள் பட்டாலும் காரணத்தை மட்டும் அவர் சொல்ல மாட்டார். இவ்வளவு உயர்ந்த சிந்தனையை கொண்ட கதாநாயகனை படைத்த இயக்குனர் பாலா அதே கதாநாயகன் செய்கிற கொலையில் இருக்கிற கொடூரம், அவர் அதை ஏன் செய்தார் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய பாலா அவர்களின் படங்களில் அந்த பழிவாங்குதல் என்பது மிக கடுமையாக கொடுமையானதாக தான் எல்லா படங்களிலுமே அப்படித்தான் இருக்கின்றன அவருடைய படங்கள். ஆனால் ஒரு பக்கம் இவ்வளவு ஒரு பொது பார்வையில் இதற்கெல்லாம் கொலையா என்று கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இல்லை, இந்த குற்றமும் பெரிய குற்றம் தான், அது மாற்றுத்திறனாளிகளின் பார்வையில் பார்த்தால் மிகப்பெரிய குற்றம், அவர்களை ஏற்கனவே இந்த மனித வாழ்க்கையில் நொந்து போயிருக்கும் அவர்களை மேற்கொண்டு ஒரு சிறு கீறல் செய்வது கூட பெரிய குற்றத்தில் சேரும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் இவ்வளவு ஒரு கடுமையான முடிவை எடுக்கிறார். அது மிக உயர்ந்த சிந்தனை, வரவேற்புக்குரிய சிந்தனை. அப்படிப்பட்டவர் தண்டனை கொடுக்கும் போது இவ்வளவு கடுமையான தண்டனைகள் கொடுக்கலாமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. முதல் 2 பேரை கழுவில் ஏற்றி கொலை செய்தார். பார்த்தவுடன் மனம் பதைக்கிறது. இப்படி ஒரு கொடூரமாக ஒருவரால் செய்ய முடியுமா? கொடூரமாக செய்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் நேரடியாக
சிலர் கழுத்தை அறுத்து கொலை செய்வது போலெல்லாம் காட்டுகிறார்கள். அவர்களுக்கு வேற பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த கதாநாயகன் மிக உயர்ந்த ஒரு சிந்தனையோடு இருக்கிறார். மிக நல்ல சிந்தனையோடு இருக்கிறார். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிறார். ரோட்டில் யாராவது முதல் காட்சியிலே அவருடைய அறிமுக காட்சியிலே கூட ஒரு திருநங்கைகள் பாதிக்கப்படும் போது ஊரே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். அந்த காட்சியை ரொம்ப அழகாக எடுத்திருப்பார் இயக்குனர் பாலா அவர்கள். காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத இவர் ஒரு திரும்பி போகும்போது மொத்த கூட்டமும் அந்த பக்கம் திரும்பி பார்த்து கொண்டுதான் இருக்கும். யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். 4-5 திருநங்கைகளை ஒரு 7-8 வாலிபர்கள் சேர்ந்து அடித்து உயர்த்தி கொண்டிருப்பார்கள். இவர் போய் அவர்களை அடித்து துவம்சம் செய்து அந்த பெண்களை, அந்த திருநங்கைகளை காப்பாற்றுவார். அப்போ தங்கையை தடுத்தும் கூட கேட்காமல் செய்வார். இப்படி ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடையவர், பாதிக்கப்பட்ட வலியால் துடிக்கிற ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்களின் வலியை உணர்ந்து அவர்கள் அதற்கு மேலும் ஒரு சிறு துன்பத்தையும் அடைந்துவிடக்கூடாது, சிறு கெட்ட பெயரையும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையிடம் அடி வாங்கி விதி வாங்கியும் காரணத்தை சொல்லாமல் இருக்கிற அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கதாபாத்திரத்தை படைத்த இயக்குனர் பாலா, அதே நேரத்தில் அவர் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்கிறார் என்றும் வைத்திருப்பதுதான் முரணாக இருக்கிறது. குற்றங்கள், தண்டனைகள் எப்பொழுதுமே குற்றவாளிகளை திருத்துவதாக அமைய வேண்டும் என்பதுதான் உலக அளவிலே பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உலக அளவிலே மரண தண்டனைக்கு எதிரான கருத்து பரப்புரைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மரண தண்டனையே கூடாது என்பது வாதம். சில காப்பியங்களை இயற்றியவர்கள் எல்லாம் முன்பு திருடராக இருந்தால் அவருக்கு காப்பியம் ஏற்றினார் என்கிற கதைகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஒரு குற்றம் செய்பவர் திருந்தி நல்ல மனிதராக வாழலாம். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர் நல்வழிப்படுத்தி அவரை வாழ வைப்பது என்பது ஒரு வகை. அல்லது இந்த கதாநாயகனின் மனநிலை அடித்து உதைத்து கொண்டு விடுவது என்றால் கூட அது இயல்பாக செய்திருக்கலாம். இயல்பாக செய்துவிட்டால் இது வழக்கமான படமாகிவிடும். பாலாவுக்கு என்று ஒரு தனித்துவம் வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி செய்கிறார் என்றால் அது அவர் படைக்கிற கதாபாத்திரம், அவர் படைக்கிற கதாபாத்திரத்தின் தன்மைக்கே முரணாக இருக்கிறது என்பதுதான் நாம் சொல்ல வருவோம். மிக நல்ல விஷயங்களை பாலாவுக்கு சமூகத்தின் குற்றச்செயல்களை, சமூக குற்றவாளிகளை எள்ளி நகையாடும் சிந்தனையும் எண்ணமும் நிறைய இருக்கின்றன. அவை ஒரு சில வசனங்களில் பளிச்சென்று வெளிப்படுத்திவிட்டு போவார். இந்த படத்திலும் அது போன்று சில இடங்கள் இருக்கின்றது. யாரெல்லாம் குற்றம் என்று பொது வெளியில் சொல்லப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறாரோ அவர்களை சுற்றி எல்லாம் வசனங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு சமூக பார்வையோடும் சமூக அக்கறையோடும் சிந்திக்கிற இயக்குனர் பாலா இந்த படத்தின் கதாநாயகனுடைய பாத்திர படைப்பும் மிக உயரிய பாத்திர படைப்பாக இருக்கிறது. ஒரு சிறு துன்பம், ஒரு பெண்கள் வழி, அந்த மாற்றுத்திறனாளிகளின் வழியை முழுமையாக உருவாக்கி அதை மிக 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 கடுமையான எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கதாநாயகனை படைத்திருக்கிறவர். அதே பாலா இவ்வளவு கொடூரமாக சிந்தித்து கொலையை இவ்வளவு கொடூரமாக காட்ட வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்வியை இயக்குனர் பாலா அவர்களுக்கு முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.